சலாம் துபாய் மார்க்கெட் வாட்ச்க்காக இண்டியா ஃபெரோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. 6063 மார்க்கெட்ஸ் இருக்குது. -60 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து போயிருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்ஸ் இந்த ஒரு நெகட்டிவ் ரீசன்ஸ்க்கு, நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு காரணம் என்னென்னா, யூஎஸ் வந்து பாண்ட் பையிங்கை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பாண்ட் பைனா வேறு எதுவுமே கிடையாது. யூஎஸ் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க உலகம் ஃபுல்லாக. அந்த கடனை வந்து வாங்கி அவங்களால திருப்பி கொடுக்காமல் முடியாமல் இருந்துச்சு. அதனால் கடன் கொடுத்தவங்க கையில் பணம் இல்லை, லிக்விடிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் 2 வருஷமாக என்ன பண்ணாங்க, யூஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை திருப்பி கொடுத்தாங்க. அப்போது கையில் பணம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட்ஸ்லையும் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட்ஸ்லாம் இப்போ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து, இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்குறத ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது பாண்டை பை பண்ணலை, அவங்க இஷ்யூ பண்ண பாண்டை திருப்பி பை பண்ணலைங்கிறத சொல்லும்போது அந்த நியூஸ் வெளியில் வந்தோன்னே மார்க்கெட்ஸ் வந்து யூஎஸில் விழுந்தது. யூஎஸை பேஸ் பண்ணி யூரோப்பு, இப்போ இந்தியா, சைனா எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து டைட்டன் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. டிஸப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 18% வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரை விட கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டரை விடையும் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த குவார்ட்டரில் வந்து ஃபெஸ்டிவல் சீசன், ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுன் பீரியடுங்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் சீசனில், ஏன்னா அவங்க மெயின் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வாட்சஸ், ஜுவல்லரி, ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ கண்ணாடி ஸ்பெக்டக்கிள்ஸ்க்கு வந்திருக்காங்க, ஆப்டிக்கல்ஸ்க்கு. அப்புறம் இப்போ வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி, ஃபெமினைன் பர்ஃப்யூம், அதாவது பெண்கள் பர்ஃப்யூமில் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. லைக் தட் இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் குட் கம்பெனி. இந்த சேல்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த குவார்ட்டரில் குறைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. பட் இதனால் வந்து அந்த கம்பெனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ டாட்டா கம்பெனி. டாட்டாவுக்கு பிறகு அதிக ஷேர்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் 20% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இப்போ கொஞ்சம் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் டிசப்பாயிண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கீழே இறங்கலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து டைட்டனை நீங்கள் அக்கமுலேட் பண்ணுங்கள்.